ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா சுவையில் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, 3 வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, தக்காளி 1, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. என்கிட்ட புதினா இல்லை, நீங்கள் சேர்த்துக்க இருந்தால். அதோட மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சின்ன சீரகம், இது 1/4 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றி குக்கர் மூடி 3 to 4 விசில் வச்சுக்கோங்க. இதில் முள்ளங்கி தனியாக ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி தனியாக வேக போடுறதுக்கு முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அதோட உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு, விசில் அடங்கவும் எடுப்போம். தனியாக புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. புளி தூள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துருச்சு, அதை எடுத்து கடைஞ்சி அதில் அந்த புளி மசாலா சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதோட இதை சேர்த்துக்கிறோம். காய்கறி நல்லா வெந்துருச்சு, இதோட அந்த பருப்பை நம்ம சேர்த்துருவோம். இப்போ இதுக்கு தாளிப்பு தனியாக தாளித்து இதோட சேர்க்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு சேர்த்துட்டு, நல்லா கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை மிளகா சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு நம்ம அந்த சாம்பார் கூட இதை போட்டுறணும். இப்போ சுவையான சாம்பார் ரெடி, முள்ளங்கி சாம்பார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.